Hi friends, Assalamu alaikum. Welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல முட்டை கொத்து பரோட்டா எப்படி செய்யலாம்ங்கறத பார்க்கலாம். இந்த முட்டை கொத்து பரோட்டா வந்து நம்ம ரோட்டு கடைகள்ல எல்லாம் எந்த டேஸ்ட்ல கிடைக்குமோ அதே டேஸ்ட்ல தான் நான் இன்னைக்கு செய்து காட்டியிருக்கேன். ரொம்பவே டேஸ்டா இருக்கும். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். முட்டை கொத்து பரோட்டா செய்யறதுக்காக உங்ககிட்ட இரும்பு pan இருந்ததுனா இரும்பு panல செய்துக்கோங்க. ரொம்பவே டேஸ்டா வரும். என்கிட்ட அந்த அளவுக்கு பெருசா இல்லாதனால நான் நான்ஸ்டிக் pan எடுத்துர்க்கேன். pan நல்லா ஹீட் ஆயி வந்ததுக்கு அப்புறமா 3 ல இருந்து 4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஆயில் எடுத்துட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆயி வந்ததுக்கு அப்புறமா நான் 3 மீடியம் சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் இதோட ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌனா ஃப்ரை ஆகணும்னு அவசியம் கிடையாது. ஓரளவுக்கு வதங்கினா போதும். அந்த ஆனியனோட கிரன்ச்சினஸ் வாயில கடிப்படும்போது நல்லா டேஸ்டா இருக்கும். அந்த அளவுக்கு வதக்கினா போதும். இந்த அளவுக்கு வந்து மீடியம் சைஸ் தக்காளி எடுத்துக்கிட்டாலே போதும். ரொம்ப அதிகமாக தக்காளி ஆட் பண்ண வேண்டாம். ஆனியன் வந்து ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா நான் 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் இதோட ஆட் பண்ணிக்கிறேன். உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்க பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆனியன் வந்து இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இதோட நம்ம கட் பண்ணி வச்சிருக்க ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி இதோட ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணதுக்கு அப்புறமா தக்காளி வந்து கொஞ்சம் மேஷ் ஆகுற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி சீக்கிரமா வதங்குறதுக்காக இந்த ஸ்டேஜ்ல நான் வந்து கொஞ்சமா salt ஆட் பண்ணிக்கிறேன். வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்குள்ள நம்ம எடுத்து வச்சிருக்க பரோட்டாவை வந்து மிக்ஸில அடிச்சு எடுத்துறலாம். நான் 2 பரோட்டா எடுத்துர்க்கேன். உங்களால கையிலேயே பிக்க முடியும் அப்படினா கையிலேயே பிச்சு எடுத்துக்கோங்க. அப்படி இல்லனா நீங்க இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜார்ல ஆட் பண்ணி பல்ஸ்ல விட்டு ஒரு 2-3 தடவை ஓட்டி எடுத்தீங்கன்னா நல்லா வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதா நமக்கு பரோட்டா கிடைச்சிரும். நமக்கு வந்து கொத்தணும்ன்ற அவசியம் இருக்காது. இதுவே நல்லா டேஸ்டா இருக்கும். இப்போ இது இருக்கட்டும். வெங்காயம் தக்காளி நல்லா வந்து வதங்கிடுச்சு. இப்போ மசாலாவெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய்த்தூள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். மசாலாவெல்லாம் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதோட பச்சை ஸ்மெல் எல்லாம் போகட்டும். மசாலாவோட பச்சை வாடெல்லாம் நல்லா போயிடுச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம வந்து ஒரே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இதோட பச்சை வாடையே நல்லா போகணும். அது வரைக்கும் 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் நல்லா போனதுக்கு அப்புறமா 2 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். சிக்கன் மசாலா எதுக்காக ஆட் பண்ணுறோம் அப்படின்னா நல்ல ஒரு ஃப்ளேவராகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் கொத்து பரோட்டா. அதனால நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இந்த ஸ்மெல் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. 2 நிமிஷம் நல்லா மசாலா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க பரோட்டாவையும் இதோடய ஆட் பண்ணிக்கலாம். இந்த பரோட்டாவும் மசாலாவும் நல்லா வந்து கோட் ஆகிற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். பரோட்டா வந்து மசாலாவோட 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இதை பொடி பண்ணி எடுத்துடலாம். இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு இந்த மாதிரி கரகரப்பாக பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. இது வந்து நம்ம கடைசியாக ஆட் பண்ண போகிறோம். அப்போ வந்து நல்லா ஃப்ளேவராகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் கிடைக்கும். இன்னும் கொஞ்சம் மசாலாவோட பரோட்டா நல்லா 2 நிமிஷம் வதங்கினதுக்கப்புறமா இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கொஞ்சமாக சிக்கன் குழம்பு ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் குழம்பு ஆட் பண்ணிங்கன்னா நல்லா வந்து பரோட்டா வந்து ஒரு திக்னஸும் நல்லா ஒரு கிரேவினஸாகவும் இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சிக்கன் குழம்பு உங்ககிட்ட இல்லைனா மட்டன் குழம்போ இல்லை எக்கு கிரேவி எதுவாக இருந்தாலுமே நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி கருவேப்பிலை ஆட் பண்ணிங்கன்னா நல்லா வந்து இன்னும் ஒரு ஃப்ளேவராக இருக்கும் நமக்கு. உங்களுக்கு இந்த மாதிரி கிரேவிலாம் எதுவும் எனக்கு வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம சிக்கன் மசாலா ஆட் பண்ணியிருக்கனால அதுவே இன்னும் நல்லா ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு. கிரேவி ஆட் பண்ணி 2 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இந்த மாதிரி சென்டரில் ஒரு ஹோல் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதில் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஆயில் நல்லா ஹீட் ஆகி வந்ததுக்கப்புறமா நான் 2 எக்கு ஆட் பண்ணிக்க போகிறேன். ஒரு பரோட்டாவுக்கு நான் 1 எக்குன்னு ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வந்து ஒரு பரோட்டாவுக்கு 2-3 எக் எத்தனை வேணுமோ அத்தனை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நான் வந்து 2 பரோட்டா எடுத்துருக்கனால 2 எக் எடுத்திருக்கேன். எக்கில் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிவிட்டு இதை வந்து 2 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம வந்து வதக்கி விட்டுக்கணும். இந்த எக்கு வந்து இந்த பரோட்டாவோட நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும். அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம்.
கொத்து பரோட்டா வந்து நல்லா முட்டையோட மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா கடைசியாக நம்ம வந்து பொடி பண்ணி வச்சுருக்கிற சோம்பு மிளகு ரெண்டத்தையுமே 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதோடய ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். நம்மளோட கொத்து பரோட்டா ரொம்பவே சூப்பராக உதிரியாக ரோட்டு கடைங்கள்லாம் எப்படி கிடைக்குமோ அதே ஸ்டைலில் நம்ம வீட்டிலையே நம்ம ரெடி பண்ணியாச்சு. ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் இதே ஸ்டைலில் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த கொத்து பரோட்டாவோட டேஸ்ட் எப்படி வந்ததுங்கிறத என்கிட்ட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். என்னோட இந்த கொத்து பரோட்டா வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் என்னோடய வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. என்னோடய சேனலை இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இதே மாதிரி வேறொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.